அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் ஆறுதல் வார்த்தை மூலமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளுக்கான ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 138 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய ஆண்டவர் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு சமீபமாக இருக்கிறவர். திக்கற்று உதவியற்று யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உடனடியாக பதில் தருகிறவர். அதனால்தான் வேதம் சொல்கிறது, நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு. நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுக்கு உடனடியாக பதில் கொடுக்கிறவர். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்முடைய ஆத்துமாவிலே நமக்கு பலனை தந்து நம்மை தைரியப்படுத்தி நம்மோட கூட இருக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நாம் எப்படிப்பட்ட சூழலில் நடந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆம், சங்கீதக்காரனாகிய தாவீதை பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையிலே வந்த போராட்டங்கள் ஏராளம். அவனுடைய மாமனார் இப்பொழுது அவனை கொன்றுவிட வேண்டும் என்று அவனை துரத்தி கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு அவருடைய ராஜ்யம் ஆளுவதை விட்டுவிட்டு இவன் பின்னாடி சுற்றி கொண்டிருக்கிறான். இவன் தப்பிப்பது எப்படி என்று சொல்லி அவன் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு ராஜ்யமும் ஏறி இறங்குகிறான். கர்த்தர் அவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலே அவனோடு கூட இருந்தார். அவருடைய கையிலிருந்து ஆண்டவர் அவனை விடுதலை செய்து நாள் ஒன்று வந்தது. அன்றைக்கு சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அவன் மாறினான். அது வரைக்கும் அவனுடைய இருதயத்திலே தைரியத்தை அவன் விடவில்லை. அவன் இருதயத்தை தைரியப்படுத்தி அதனால்தான் அவன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரணம் போன்ற ஒரு பிரச்சனைகள், இருள் போன்ற ஒரு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட வந்து நம்மை வழி நடத்துவார். ஆகையினால நாம் ஒன்றை குறித்து பயப்படாதபடிக்கு நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் மறு உத்தரவு கொடுப்பார். நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.